Hi, hello, welcome to It's Me Dinesh. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஸோ கூகுள் ஷீட்ல ஒரு ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ஃபார்மேட்டில் டேட்டாவில் வந்துட்டு டெக்ஸ்ட் டு ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட் டு காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவுக்கும் டெக்ஸ்ட் டு காலமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ பொதுவாக ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு டேட்டா இருக்கிறதுல இது வந்து ஒரு சென்டென்சஸ் கரெக்டாக ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு சென்டென்சஸ் இருக்குது. ஸோ இதில் எனக்கு ஒரு எங்கேயாவது வந்துட்டு எனக்கு ஒரு பஞ்சுவேஷன் மாதிரி இந்த கமா டாட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் எனக்கு இந்த சென்டென்ஸை 2ஆவோ 3ஆவோ ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக வந்து இங்கே நிறையா நம்பர்ஸ் இருக்குது. ஒரு கமா 1 2 3 4 5 கமா 4 5 6 7 8 கமா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த 1 2 3 4 5 மட்டும் ஒரு செல்லில் வரணும். அந்த கமா இருக்கு இல்லையா, எத்தனை கமா இருக்கோ அத்தனை கமாவும் ஒவ்வொரு செல்லில் வரணும். அந்த கமாவுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ அப்படிங்கிறத இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ இப்போ மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு இல்லையா, ஸோ டேப் கொடுத்துட்டு இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டிலிமிட்டர் ஸ்ப்ளிட் பை ஈச் ரிமூவ் எம்டி டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு எந்த டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் தான் எனக்கு வேணும். கமா டிலிமிட்டர் என்னன்னு சொல்லி கேட்குது. டிலிமிட்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாட்டு கமா ஃபுல் ஸ்டாப் செமிகோலன் கோலன் இல்லை ஏதாவது ஒரு ஸ்பேஸ் அதை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பேஸை கொடுக்குறேன். ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ டபுள் கோட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா ஈச்சையும் ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொன்றையும் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா ட்ரூ கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரூ கொடுத்துக்கலாம். எதுவுமே கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கும். நான் இங்கே அது எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் எனக்கு ஸ்பேஸாக இருக்கிறத மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுன்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், இந்த வேர்டில் பேரிங்கிறது தனி, லேர்சன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனால் லேர்சன் கூட இந்த கமாவும் சேர்ந்து வந்துருச்சு. ஓகேவா? ஏன்னா நான் வந்து என்னோடய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இதே நான் வந்து இந்த இடத்துல ஸ்பேஸுக்கு பதில் நான் ஒரு கமா கொடுத்துருந்தேன் அப்படின்னா வெரி லேசனுங்கிறது வந்துருச்சு. ஸோ கமாவை விட்டுரும். ஸோ கமாவுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் எனக்கு இங்கே வரும். ஓகேவா? ஸோ அந்த நம்ம என்ன ஸ்ப்ளிட் பண்ண சொல்லி அந்த டிலிமிட்டர் கொடுக்குறோமோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனில் ஈஸியான ஒரு பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ட்ராப் டவுன் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து அந்த கமா எங்கே இருக்கோ அது வந்து செப்பரேட் இதுக்கு போயிடும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து பேரி லேசனுங்கிறது ஒரு இதில் இருக்குது. ஸோ யூடியூப் பர்சனாலிட்டி வித் அதர் இதுன்னு இங்கே இருக்குது. ஸோ இதே இந்த இடத்துல இந்த டாட்டுக்கு பதிலாக நான் இதை கமாவாக மாற்றினேன் அப்படின்னா இந்த ஒரு செல்லில் இருந்தது இப்போ 2 செல்லாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் நம்மளோட டேட்டாவை வந்து ஒரு சென்டென்ஸில் இருக்கிற ஒரு டிலிமிட்டர் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஒவ்வொரு செல்லுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறேன். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 2 3ன்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இண்டெக்ஸ் ஆஃப் இந்த இது கொடுத்துட்டேன். கமா நான் எந்த ரோ வந்து என்னோட ரெஃபரன்ஸாக வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு செகண்ட் ரோ வரணும் அப்படின்னா செகண்ட் ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு காலம் எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு கொடுத்துட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு செகண்ட் ரோ வரும். அதே இந்த இடத்துல தேர்டு ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 3 வரும். ஸோ இந்த இடத்துல நான் 10ன்னு மாற்றினேன்னா அது டைனமிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்காக வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை நான் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனில் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டு எது அப்படின்னா இந்த செல்லு, இந்த ரோ, கமா எனக்கு டபுள் கோட்ஸ் ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணி திரும்ப இந்த இண்டெக்ஸோட இதை க்ளோஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இண்டெக்ஸ் இடத்துல ஜஸ்ட்டு 1ன்னு மட்டும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணினேன் அப்படின்னா ஓகே. ஸோ இங்கே ஏன் எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து கமா கொடுக்க மறந்துட்டேன். ஸோ கமா கொடுத்துட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா என்னோட இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்டு. ஸோ இந்த சென்டென்ஸில் என்னோடய ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை அப்படியே நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ இந்த எல்லா சென்டென்ஸோட ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் வந்துடும். சப்போஸ் உங்களோட ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஒரு ஸ்பேஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி வருது, அப்பையும் வரும். ஏன்னா நம்மளோட இண்டெக்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இந்த ஸ்ப்ளிட்டில் வந்து கமாவுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்பேஸுக்கு அப்புறம் இருக்க ஃபஸ்ட்டு வேர்டு. சப்போஸ் ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஸ்பேஸாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எது ஃபஸ்ட் இருக்கோ அது வரும். ஓகேவா, இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்படி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்டு வந்து இப்படி ஒரு சென்டென்சஸ் இருக்குது, இப்போ கமா ஃபுல் ஸ்டாப் இதெல்லாமே இருக்குது, இதில் எனக்கு ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் உங்களுக்கு இதில் வரும். ஓகேவா, ஸோ இப்போ நான் லாஸ்ட் வேர்டு எனக்கு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு கவுண்ட் வரணும் அப்படின்னா ஈக்குவல் டு கவுண்ட் ஏ ஆஃப் ஸ்ப்ளிட் இந்த இது கமா சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறேன். சாரி, ஓகேவா. ஸோ இப்போ 1 2 3 4 5 6 7 எனக்கு மொத்தம் 7 வேர்ட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடுது. ஓகேவா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இண்டெக்ஸ் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வேர்டு வேணுமா இல்லை லாஸ்ட் வேர்டு வேணுமா. இப்போ நான் 7 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 7 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 7 லாஸ்ட் வேர்டு என்னவோ அது வந்துடும். ஓகேவா, ஸோ இது நான் எத்தனை வேர்டு இருக்குது இந்த சென்டென்சஸில், அதாவது கமா ஃபுல் ஸ்டாப்பை விட்டு எனக்கு எத்தனை வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லாஸ்ட் வேர்டு வேணும். ஆனால் எனக்கு இங்கே எனக்கு 7ன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் 7 கொடுத்தா எனக்கு லாஸ்ட் வேர்டு வந்துருச்சு. ஆனால் எனக்கு 7ன்னு தெரியாது. ஸோ அப்போ எனக்கு லாஸ்ட் வேர்டு என்ன வரணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் கொடுத்துக்கோங்க, இண்டெக்ஸ் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு கமா ஸ்ட்ரிங் கமா இதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப கமா நான் என்ன பண்ணுறேன், கவுண்ட் ஏ கொடுத்துட்டு திரும்ப அந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனை வந்து நான் இதில் போடுறேன். ஸ்ப்ளிட் ஏ வந்து கமா டபுள் கோட்ஸ் இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லாஸ்ட் வேர்டு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எந்த நம்பருமே கொடுக்கல, எனக்கு எது லாஸ்ட் வேர்டுனே தெரியாது. நான் ஜஸ்ட்டு நான் கொடுத்தேன் இந்த ஃபார்முலா தான். ஸோ நான் இதை கொடுத்து முடித்ததும் எனக்கு வந்து லாஸ்ட் வேர்டு என்னவோ அது எனக்கு வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு லாஸ்ட் வேர்டுக்கு முன்னாடி வேர்டு வேணும். ஸோ செகண்ட் லாஸ்ட். ஓகேவா, ஸோ அது வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் தான், சேம் ஃபார்முலா நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. சேம் ஃபார்முலா காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டுட்டு ஜஸ்ட் இந்த கவுண்ட் ஏவோட க்ளோசிங் இருக்குல்ல அந்த இடத்துல -1 கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வேர்டுக்கு முன்னாடி வேர்டு செகண்ட் லாஸ்ட். ஸோ ஆஸ்கர் லாஸ்ட்டு, ஸோ ஆஸ்கருக்கு முன்னாடி ஆன் இருக்குது. ஸோ இது எனக்கு வந்துடுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் மைனஸ் வந்து எத்தனை மைனஸ் கொடுக்குறீங்களோ அந்த -1 2 3 அந்த இதுக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட்லேருந்து உங்களுக்கு எத்தனாவது வேர்டு வேணுமோ எக்ஸாக்டாக அந்த வேர்டு வந்துடும். ஓகேவா, ஸோ பேசிக்காக இதுதான் வந்து ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன். இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனை வந்து இண்டெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஒன்று எந்த இண்டெக்ஸ் எத்தனாவது வேர்டு உங்களுக்கு வேணுமோ அந்த லைனில் அது நீங்கள் எடுக்கலாம். இன்னொன்று அந்த வேர்டோட அந்த சென்டென்ஸோட கவுண்ட் என்னவோ அதை எடுக்கலாம். இன்னொன்று பர்டிகுலராக வந்து எனக்கு லாஸ்ட்டு மட்டும் எடுக்கலாம்.
அதோட செகண்ட் லாஸ்ட் தேர்ட் லாஸ்ட் அந்த மாதிரி எந்த இது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனோட பேசிக்ஸ் திங்ஸு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு டெக்ஸ்ட் டு காலமுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இது இருக்குது எனக்கு, நான் டேட்டா ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட் டு காலம் இங்கே நான் போகிறேன். இங்கே நான் போனால் எனக்கு டிடெக்ட் ஆட்டோமேட்டிக் கொடுத்தனா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது டிடெக்ட் ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ எப்படி டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே ஸ்ப்ரெட் டூ கொடுத்தனா இந்த வேர்ட்லேருந்தே எனக்கு இங்கே என்ன இருந்ததுன்னே எனக்கு தெரியாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதாகிருச்சு. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு இது என்னென்னா, இப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டு ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட் டு காலம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இதே வந்து இதில் நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஸ்டமில் போயிட்டு கூட உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் மெயினாக செப்பரேட்டரை வச்சு மட்டும் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, ஃபஸ்ட்டு வேர்டு எங்கே இருக்கோ அந்த சென்டென்ஸ் அப்படியே ஸ்ப்ளிட் ஆயிரும், என்ன இருந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? இதே நான் முன்னாடி சொன்ன அந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் இந்த ஏ காலமில் இருக்க வேல்யூஸ் அப்படியே இருக்கும். எனக்கு அதோட ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அந்த ரிசல்ட் மட்டும் எனக்கு பியிலிருந்து எனக்கு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ப்ளிட்டுக்கும் டெக்ஸ்ட் டு காலமுக்கும். இதுதான் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இவ்வளோ தாங்க ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் அண்ட் டெக்ஸ்ட் டு காலம் ஃபங்க்ஷன். ரொம்ப ஈஸியான மெத்தட். இதை வச்சு நீங்கள் உங்களோட ரொம்ப என்ன சொல்கிறது காம்ப்ளிகேட்டட் டேட்டாவை ஈஸியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இன் சம் கேசஸில் வந்து ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட் டு காலம் வந்து யூஸ் ஆகும், சம் கேசஸில் ஸ்ப்ளிட் ஃபார்முலா யூஸ் ஆகும். அதோட நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன 2-3 ஃபார்முலாஸை ஃபியூசன் பண்ணிங்க அப்படின்னா, கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இது வரும். எல்லாமே நம்மளோட திங்கிங் க்ரியேட்டிவிட்டியில் தான் நமக்கு வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் பண்ணிவிட்டு ஏதாவது இதோட நீங்கள் வேறு ஏதாவது ஃபார்முலாவோட கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் வந்ததுன்னா அது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது மாதிரி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்க்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது கான்செப்ட் இருந்து அந்த கான்செப்ட்டுக்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.